ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட்டு எப்போது வெளியாகும் அப்படின்றத குறித்து அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழகம் முழுவதும் ரேஷன் கடை வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி இப்போ அதுக்கான இன்டர்வியூ போயிட்டுருக்கு. 25/11/2024 இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் உங்களுக்கான இன்டர்வியூ போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் இன்டர்வியூ இருக்க போது. அந்த வகையில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ரிசல்ட்டை தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. எந்த ரிசல்ட்னா, செலெக்ஷன் லிஸ்ட் யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகியிருக்காங்க, செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு லிஸ்ட்டை பார்த்தா வெளியிடுவாங்க. அது எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, டிசம்பர் மாதம் எண்டுக்குள்ளே உங்களுக்கான ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ற மாதிரி கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் பார்த்தா தெரிவிச்சிருக்காரு. அவர் பார்த்தா 71வது மாநில மாநாடு நடந்துச்சு, அதில் கலந்துக்கிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டிசம்பர் மாதம் எண்ட்லி விட்டுரும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஸோ விரைவில் உங்களுக்கான ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கான காணொலியை நான் கடைசியாக ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசம்பர் எண்டில் வரப்போகுது. அந்த ரிசல்ட்டை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய 10th 12th மதிப்பெண், நீங்கள் சேல்ஸ்மேன் ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 12th அதிகபட்ச மதிப்பெண் 50% மதிப்பெண்ணை 12th எடுத்துப்பாங்க. ஒருவேளை பேக்கேஜ் ஜாப் கட்டுனர் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு, அதாவது 10th எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அதில் 50% மதிப்பெண் எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் எடுத்த குவாலிஃபிகேஷன்லேருந்து 50% மதிப்பெண்ணும், அதேமாரி இன்டர்வியூ அப்போ 50 மதிப்பெண்களுக்கு இன்டர்வியூ வச்சுருப்பாங்க. அதில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்களும் 50:50 இந்த ரேஷியோ படி உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை விடுவாங்க. அதுவும் இல்லாமல் ரிசர்வேஷன் அடிப்படை, ஸோ எஸ்சிக்கு எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க, எஸ்டிக்கு உங்கள் ஊரில் எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க, இந்த மாதிரி ஜென்ரலுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, அதை படி பார்த்து தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் செலெக்ஷன் லிஸ்ட்டையும் பார்த்தா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க, உங்கள் நம்பர் வந்திருக்கான்றது தெரிஞ்சுக்கோங்க. அந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரேஷன் கடை வேலைக்கு உங்கள் மாவட்டத்துக்கு செலக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். பக்கத்துலேயே பார்த்தா டாக்குமெண்டிஃபிகேஷன் வித் ஹெல்ட் இந்த ப்ராசஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் திரும்ப டாக்குமெண்டிகேஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் செலெக்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக உங்களுக்கான ரிசல்ட் தான் வெளியாக போகுது. ஸோ டிசம்பர் எண்டில் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. பட் கண்டிப்பாக பார்த்தா டிசம்பர் எண்டு அல்லது பார்த்தீங்கன்னா ஜனவரி ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் பார்த்தா பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். அதிலேயும் வேலைவாய்ப்பை தர்றார். கூட்டுறவு துறையின் மூலமாக இதுவரை 10,500 பேர் இந்த அரசு பொறுப்பேற்று 3.5 ஆண்டு காலத்தில் பணி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட வருகிற 25ஆம் தேதி முதல் 7ஆம் தேதியோட மனு தாக்கல்லாம் முடிஞ்சிருச்சு. வருகிற 25ஆம் தேதியிலிருந்து நேர்காணல் நடக்க இருக்கிறது. ஏறத்தாழ 3,300 நபர்கள் காலி பணியிடங்கள் கண்டறியப்பட்டு அதற்காக தேர்வுகள் நடைபெறுகிறது என்பதையும், அந்த தேர்வு இந்த டிசம்பருக்குள்ள அதற்கான வெளியீடுகள் வந்துடும். ஆகவே பற்றாக்குறை என்பது இருக்காது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.